செய்யறாங்க மேடம், இது தப்பா ரைட்டா நீங்க எல்லாம் ஓப்பனா பேசணும். பேசினா அவங்களுக்கு தெரியும், மேடம் எனக்கு வந்து டிராயிங் நல்லா வரையும், நான் வந்து டிராயிங் பண்றேன் மேடம், நான் வந்து நல்லா படிக்கிறேன் மேடம், நான் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என்ன வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு எனக்கு வந்து இது பண்ணுங்க, நீங்க அதை நீங்க கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நாளைக்கு நீங்க ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு ஐபிஎஸ்ஓ நாளைக்கு ஒரு கலெக்டரோ எதுவா இருந்தாலும் உங்க ஃபர்ஸ்ட் அப்பா அம்மாக்கு பெருமை, அடுத்தது டீச்சர்ஸுக்கு பெருமை, அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு பெருமை. ஓகேவா? நம்ம ஆரணியில நம்ம ஸ்கூல்ல படிச்சு இதே இடத்துல நீங்க வந்து நாளைக்கு சீஃப் கெஸ்டர் நின்னீங்கன்னா யாருக்கு பெருமை? அதாவது அதுக்காகத்தான் நான் மெயினா வந்தேன். நான் ஒன்னும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. உங்களை பார்க்கும்போது உங்க வயசுல நான் ஃபுல்லா ஒரு கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் முன்னாடி போயிட்டேன். ஏன்னா நீங்க பண்ணதெல்லாம் நான் பார்க்கும்போது நான் உங்களோட வந்து நானும் ஒரு குழந்தை ஆயிட்டேன். ஆனா நான் வந்து வளர முடியாது இல்ல, நீங்களே என்ன கேள்வி பண்ணுவீங்கல்ல, இன்னும் அங்கிள் உக்காந்து நீங்க கூட வளர்றாரு. சோ என்னுடைய மைண்ட்லயே உங்களை தான் நினைச்சுருக்கிறேன். நீங்க பண்ண மார்ச் பாஸ்ட் ஆகட்டும், நீங்க பண்ண ட்ரில் ஆகட்டும், நீங்க அந்த இவங்களை ஆடுன வந்து டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. சிறப்பா பண்ணீங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் நீங்க அதை வெளியே கொண்டு வரணும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் பார்க்கணும், இது உண்மை. அதாவது பேரண்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட என்னென்ன திறமை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒருத்தர் வந்துட்டே இருப்பான், அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா அடிப்பாங்க, ஏன் சும்மா வந்துட்டு இருக்கிறேன் போய் எழுது படின்னு, அப்படி இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் இவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அதாவது என்னுடைய டாக்டர் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் என்னுடைய டாக்டர் கூட கூப்பிட்டு வந்தேன். அவங்க வந்து சின்ன வயசுலயே டான்ஸ் ஆடுவாங்க, ஆடினே இருந்தாங்க. அவங்க வந்து 10th முடிச்சாங்க, 12th முடிச்சாங்க. நீ வந்து என்னமா பண்ண போறேன்னு கேட்டேன். எனக்கு வந்து இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகுது டான்ஸ் இல்லைன்னு நான் எட்டு போய் சென்னையில விட்டுட்டேன். அவங்க வந்து சென்னையில வந்து பரத கிளாஸ் பண்றாங்க. அதனால உங்க முன்னாடி அவங்களை ஆட வச்சு காட்டுறேன். இதனால நம்ம என்ன பண்ண முடியும்னு இல்லை, எல்லாராலுமே எல்லாமே சாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட் நீங்க வெளியே கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்க ஒரு 7th 8th போகும்போது, ஏன்னா இப்ப நீங்க வந்து மேகி கேட்டு நிப்பீங்க, சாக்லேட் கேட்டு நிப்பீங்க, பிஸ்கெட் கேட்டு இருக்க முடியாது, ஆடினேவும் இருக்க முடியாது, பாடினேவும் இருக்க முடியாது. எல்லாருக்கிட்டும் டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க. அது நீங்க உங்க மிஸ்ஸிங் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வெளியே கொண்டு வருவாங்க. யாருமே அதை என்கரேஜ் பண்ணாம இருக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் என்கரேஜ் பண்ணி உங்களை வந்து கொண்டு வருவாங்க. நீங்க எல்லாம் பெரிய ஆளா வரணும். 20 இயர்ஸ் கழிச்சு நான் இருப்பேன்னு தெரியாது, நான் இருந்தா நான் உங்களை பாக்குறேன். நீங்க வந்து நிக்கணும் இந்த இடத்துல. என்னோட பெரிய பெரிய ஆளா ஆயிட்டு ஐயோ நான் அங்கிள் மாதிரி வந்து நிக்க கூடாது, என்னோட பெரிய ஆளா வரணும். என்னோட பெரிய ஆளா வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஏதாவது நீங்க செய்யணும், அதே மாதிரி நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்களால முடிஞ்சது, உங்களால என்ன முடியுமோ முடிஞ்சது. அந்த மாதிரி நீங்க செஞ்சு நீங்களாம் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும். இந்த நேரத்துல என்னை கூப்பிட்டு இந்த டைம் கொடுத்ததுக்கு மேடமுக்கும் மற்ற இங்க அதுக்கு இருக்கிற எல்லா டீச்சர்ஸுங்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.